வணக்கம். இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. உங்களுக்கு ஜெப உதவியோ இல்ல வேதத்துல ஏதாவது சந்தேகங்களோ இருந்தா நீங்க தயங்காம 8707-277-783 இந்த எண்ணுக்கு அழைக்கலாம். சரி, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. நீங்க அனுப்பி வச்ச குறிப்புகளை பார்த்தேன். அஞ்சனம் பார்க்கிற ஆவி, இல்லைன்னா ஆங்கிலத்துல சொல்ற ஃபெமிலியர் ஸ்பிரிட் பத்தி. இந்த வார்த்தையை கேட்கும்போதே ஒரு மாதிரி மர்மமா இருக்கு இல்லையா? இது உண்மையிலேயே என்ன? இது வெறும் மூட நம்பிக்கையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேதாகமம் சொல்ற ஆழமான எச்சரிக்கை ஏதாவது இருக்கா? ஆமா, இது நாம சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்ல. உங்க குறிப்புகள்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தேவன் இந்த விஷயத்தை எவ்ளோ தீவிரமா பாக்குறாருன்னு புரியுது. அப்படியா? நிச்சயமா. இது ஏதோ பேய்க்கதை மாதிரி இல்ல. இது ஒரு ஆன்மீக துரோகம் மாதிரி வேதாகமத்துல பார்க்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். ரொம்ப நல்லது. சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபெமிலியர் ஸ்பிரிட். அந்த ஃபெமிலியர்ங்கிற வார்த்தைக்கு பரிச்சயமான, நல்லா தெரிஞ்ச ஒண்ணுன்னு அர்த்தம். ஒரு ஆவி எப்படி ஒருத்தருக்கு பரிச்சயமா இருக்க முடியும்? அதுதான் எனக்கு முதல் கேள்வியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. இதுலதான் அதோட தந்திரமே அடங்கி இருக்கு. இங்க ஃபெமிலியர் அப்படிங்கிறது சும்மா தெரிஞ்ச ஒரு ஆவி இல்ல. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட நபர், இல்லனா அவங்க குடும்பத்தை தலைமுறையா பின்தொடர்ந்து வர்ற ஒரு பொல்லாத ஆவியை குறிக்குது. யோசிச்சு பாருங்க, உங்க தாத்தாவுக்கு என்ன பிடிக்கும், உங்க அப்பாவுக்கு என்ன பலவீனம், உங்க குடும்பத்துல யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னு எல்லா தகவலும் அதுகிட்ட இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது அது ஒரு குடும்பத்தோட ஆன்மீக ஹேக்கர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்களா? மிகச் சரியான வார்த்தை, ஆன்மீக ஹேக்கர். பல தலைமுறை பாஸ்வேர்ட்ஸ், ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி தான். ஓஹோ. அதனாலதான் அதுகிட்ட குறி கேட்க போகும்போது அது சொல்ற விஷயங்கள் 100% உண்மையா இருக்கிற மாதிரி தோணும். யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை அது சொல்லும்போது நமக்கு ஒரு கணம் அதிர்ச்சியா இருக்கும். உடனே அதை நம்ப ஆரம்பிச்சுடுவோம். புரியுது. தமிழ் வேதாகமத்துல இத அஞ்சனம் பார்க்கிற ஆவி அல்லது கருணையாட்சினின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. ஆனா அதோட அடிப்படை நோக்கம் உண்மைய சொல்றதில்ல, உண்மைய வச்சு நம்மள வஞ்சிக்கிறது தான். இது ஒரு முக்கியமான புள்ளி. அப்போ நம்ம கிட்ட பேசுறது இறந்து போன நம்ம சொந்தக்காரங்க ஆவி இல்ல. வாய்ப்பே இல்ல. ஆனா அவங்கள மாதிரி நடிக்கிற, அவங்கள பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு பொல்லாத ஆவி. இதுதான் அதோட முதல் தந்திரம். கரெக்ட். ஏன்னா இறந்துறவங்களுக்கும் உயிரோட இருக்கிறவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு வேதாகமும் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதனால வர்றது அவங்க ஆவியா இருக்கவே முடியாது. இது அவங்க குரல்ல அவங்க மாதிரியே பேசி நம்மளோட உணர்வுகளை தூண்டி நம்மள மெதுவா தேவனை விட்டு பிரிக்க பாக்குற ஒரு நாடகம், அவ்வளவுதான். உங்க குறிப்புகள்ல பழைய ஏற்பாட்டு சட்டங்களை பத்தி நிறைய இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஒரு செயலுக்கு இவ்வளவு கடுமையான சட்டங்களா? முதல்ல லேவியர் ஆகமத்துல வர நேரடி கட்டளையிலிருந்து ஆரம்பிக்கலாமே. கண்டிப்பா. லேவியர் ஆகமம் 19:31 தேவன் ரொம்ப நேரடியா சொல்றார். அஞ்சனம் பாக்குறவங்கள நம்பாதீங்க, குறிகாரங்களை தேடாதீங்க, அவங்களால நீங்க தீட்டுப்பட வேண்டாம். இங்க வெறும் செய்யாதீங்கன்னு சொல்லல, நம்பாதீங்க, தேடாதீங்கன்னு சொல்றார். ஆமா, அதாவது மனதளவுல கூட அந்த பக்கம் போக கூடாதுங்கிறது தான் அந்த கட்டளையோட அர்த்தம். அந்த தீட்டுப்பட வேண்டாம்ங்கிற வார்த்தை ரொம்ப வலிமையானது. இது வெறும் தப்பான செயல் இல்ல, இது உங்களை ஆன்மீக ரீதியா அசுத்தப்படுத்தும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா. ஆனா இது வெறும் கட்டளையோட நிக்கலையே, உபாகமத்துல இன்னும் ஒரு படி மேல போகுதே. ஆமா, உபாகமம் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்கு அருவருப்பான காரியங்களோட ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். ஆமா, நான் வாசிச்சேன். அதுல குறி சொல்றவன், நாள் பார்க்கிறவன், சூனியக்காரன்னு பலரோடு சேர்த்து அஞ்சனம் பார்க்கிறவன், செத்தவங்க கிட்ட குறி கேட்கிறவன், இவங்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. தேவன் ஒரு விஷயத்த அருவருப்புன்னு சொல்லிட்டா அதுக்கு மேல விவாதிக்க ஒண்ணும் இல்ல. அது அவருடைய பரிசுத்தத்துக்கு நேர் எதிரான செயல். கரெக்ட். சரி, கட்டளை இருக்கு, அருவருப்புன்னு எச்சரிக்கை இருக்கு. ஆனா இதுக்கான தண்டனைய படிக்கும்போதுதான் உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. லேவியர் ஆகமம் 20ல இதுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு இவ்வளோ தீவிரம்? ஒரு குறி கேட்கறதுக்கு மரண தண்டனையா? இது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா அந்த தண்டனையோட ஆழம் புரியும். என்ன காரணம்? இது வெறும் குறி கேட்கிற விஷயம் இல்ல. இது தேசத்தோட ராஜாவாகிய தேவனுக்கு எதிரான ஒரு தேச துரோக குற்றம் மாதிரி பார்க்கப்பட்டது. தேச துரோகமா? இத கொஞ்சம் விளக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல பிரச்சனைனா மக்கள் யார்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க?
அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட தானே. ஆமா. ஆனா ஒருத்தன் எதிரி நாட்டு உளவாளி கிட்ட போய் ஆலோசனை கேட்டா அதுக்கு என்ன தண்டனை? அது தேச துரோகம். அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன்தான் ராஜா. அவங்களுக்கு வழிநடத்துதல் வேணும்னா அவங்க தீர்க்கதரிசிகள் மூலமா தேவனைத்தான் கேட்கணும். அதை விட்டுட்டு வேலை. அதனாலதான் தண்டனையும் அவ்வளவு கடுமையா இருந்துச்சு. வாவ், இந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்ல. இது வெறும் தனிப்பட்ட பாவம் இல்ல, இது ஒரு சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய ஆன்மீக துரோகம். மிக சரியா சொன்னீங்க. இதை விளக்குறதுக்கு உங்க குறிப்புகள்ல ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணமே இருக்கு. ஒரு ராஜாவோட கதை, சவுல் ராஜா. ஆமா, இது வெறும் சட்டமா இல்லாம ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படி வேலை செஞ்சதுன்னு பாக்குறதுக்கு சவுலோட கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சவுலு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜா. ஆனா காலப்போக்குல கீழ்ப்படியாமையால தேவனை விட்டு விலகி போயிட்டார். பெலிஸ்தர்கள் அவரை எதிர்த்து போருக்கு வரும்போது அவருக்கு பயம் வந்துடுச்சு. தேவனை நோக்கி மன்றாடுறார், ஆனா தேவன் பதில் சொல்லல. அந்த விரக்தியோட உச்சத்துல தான் அவர் அந்த தப்பான முடிவு எடுக்கிறார் இல்லையா? ஆமா, ஒரு சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல தன் ஊழியர்கள் கிட்ட அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீய தேடுங்க, நான் அவகிட்ட போய் விசாரிப்பேன்னு சொல்றார். என்ன ஒரு முரண்பாடு! அவரே அதை ஒழிச்சவர், அவரே அதை தேடி போறார். அதுதான் அவரோட ஆன்மீக வீழ்ச்சியோட உச்சக்கட்டம். அவர் அந்த பெண்ணிடம் போனதும் என்னாச்சு? அவர் கேட்ட தகவல் கிடைச்சதா? அந்த பெண் இறந்து போன சாமுவேல் தீர்க்கதரிசிய வர வைக்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனா அங்க வர்றது சாமுவேலோட ஆவி இல்ல. அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. ஆமா, அந்த ஆவி சவுல் கிட்ட நீயும் உன் மகன்களும் போர்ல இறந்து போவீங்கன்னு சொல்லுது. அது சொன்ன மாதிரியே நடக்குது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது, அந்த தகவலை கொடுத்தது தேவன் இல்ல. சாத்தானுக்கு எதிர்காலத்தை துல்லியமா கணிக்க முடியாது. ஆனா நடக்க போற விஷயங்களை வச்சு ஒரு யூகத்தை சொல்ல முடியும். அப்ப சவுலோட மரணத்துக்கு காரணம் என்ன, போர்தானா? இல்ல அவர் செஞ்ச இந்த செயலா? வேதாகமம் இப்படி எப்படி பதிவு செய்யுது? அதுக்கு 1 நாளாகமமும் 10.3ல தெளிவான பதில் இருக்கு. சவுல் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவரிடத்தில் கேட்க தேடினதனாலும் செத்து போனான்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓஹோ, அப்போ அதுதான் முக்கிய காரணம். ஆமா, அவன் போர்க்களத்துல தோத்து போனதுக்கு இந்த செயல் ஒரு முக்கியமான காரணமா வேதம் சொல்லுது. தேவனை தேட வேண்டிய நேரத்துல அவர் சாத்தானின் வழிக்கு திரும்பினதுதான் அவரோட முடிவுக்கான ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிற ஒரு கேள்வி எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க. ஏசாயா 8:19ல ஜனங்கள் தன் தேவனையே விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோன்னு தேவன் கேட்கிறார். இது அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்ல. இல்ல, இன்னைக்கு நமக்கும் கேட்கப்படுற ஒரு ஆழமான கேள்வி அது. நம்ம பிரச்சனைகளுக்கு, நம்ம எதிர்காலத்தை பத்தின கவலைகளுக்கு நாம முதலாளா யார்கிட்ட ஓடுறோம்? ரொம்ப சரி. சரி, பழைய ஏற்பாட்டுல இவ்வளவு தீவிரமா பார்க்கப்பட்ட இந்த விஷயம் புதிய ஏற்பாட்டுல எப்படி பார்க்கப்படுது? ஏதாவது மாற்றம் இருக்கா? தீவிரத்தன்மையில எந்த மாற்றமும் இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த ஆவிகளோட செயல்பாடுகளை இன்னும் நெருக்கமா நம்மள பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலு சீலாவும் பிலிப்பி பட்டணத்துக்கு போறாங்க. அங்க குறி சொல்லுகிற ஆவி இருந்த ஒரு வேலைக்காரி பெண்ணை சந்திக்கிறாங்க. ஆமா. அவ குறி சொல்லி அவளோட எஜமானங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தா. இது சுவாரஸ்யமா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இது ஒரு தடை செய்யப்பட்ட ஆன்மீக செயலா இருந்துச்சு. இங்கே இது ஒரு வியாபாரமாவே நடந்திருக்கு. ஆமா, ஒரு பிசினஸ் மாடல் மாதிரி. அவ சொன்ன குறியெல்லாம் உண்மையா இருந்துச்சா? இதுலதான் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. அந்த பெண் பவுலையும் சீலாவையும் பார்த்து பல நாள் கத்திக்கிட்டே வர்றா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்னு. அவ சொன்னதுல தப்பே இல்லையே, அது உண்மைதானே? 100% உண்மை. ஆனா அந்த உண்மைய சொன்னது தேவனுடைய ஆவி இல்ல, ஒரு அசுத்த ஆவி. புரியுது. அப்போ ஒரு விஷயம் உண்மையா இருக்கிறதால மட்டுமே அது தேவனிடமிருந்து வருதுன்னு அர்த்தம் இல்ல. கரெக்ட். அதோட ஊற்றுக்கண் எது, அதோட நோக்கம் என்னங்கறதுதான் முக்கியம். மிகச்சரியா சொன்னீங்க. சாத்தானும் ஒழியன் தூதன் வேஷத்தை போட்டுக்குவான்னு வேதம் சொல்லுது. அவன் உண்மைகளை பயன்படுத்தியே மக்களை வஞ்சிப்பான். அந்த ஆவியோட நோக்கம் தேவனுடைய ஊழியத்தை குழப்பணும், அதை மாசுபடுத்தணுங்கிறது தான். அதனாலதான் பவுல் அந்த ஆவியை விரட்டுறார். ஆமா, பவுல் பொறுமை இழந்து இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை அவளை விட்டு போகும்படி விரட்டுறார். ஆவி போனதும் அவளால குறி சொல்ல முடியல. அவ எஜமானர்களுக்கு வருமானம் நின்னு போச்சு. சரி, இதோட இறுதி விளைவு என்ன? புதிய ஏற்பாட்டின்படி இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன முடிவுன்னு வேதம் சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 21.8ல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதவங்களோட பட்டியல் இருக்கு. அதுல பயப்படுறவங்க,
அவிஸ்வாசிகள்னு ஆரம்பிச்சு சூனியக்காரர்களும் அடங்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட பங்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல சரீர மரணம், புதிய ஏற்பாட்டுல நித்திய மரணம். அப்போ காலங்கள் மாறினாலும் இந்த செயலோட தீவிரம் ஒருபோதும் குறையவே இல்ல. அப்போ இதுவரைக்கும் நாம பேசினதை வச்சு பார்த்தா இந்த ஆவிகள் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டத்தை வச்சிருக்குன்னு சொல்லலாமா? ஒரு 4 முக்கியமான படிகள் மாதிரி உங்க குறிப்புகள்ல இருக்கு. அதை ஒரு சுருக்கமா பார்க்கலாம். கண்டிப்பா. இது ஒரு பிளேபுக் மாதிரி பார்க்கலாம். முதல் படி வஞ்சனை, அதாவது டிசெப்ஷன். இறந்தவங்க மாதிரி பேசுறது. ஆமா, அவங்க குரல்ல உருகுறது, உணர்ச்சிகளை தூண்டி ஏமாட்டுறது. சவுல் விஷயத்துல இதுதான் நடந்தது. இதுதான் முதல் படி. இதுக்கு அடுத்தபடியா நம்பிக்கையை பெறுறது. அதுதான் நீங்க சொன்ன அந்த ஆன்மீக ஹேக்கர் வேலை. கரெக்ட். அதுதான் 2வது படி. ரகசியங்களை சொல்லுதல். யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லி, அடா இது உண்மையாதான் இருக்கும்னு நம்மள நம்ப வைக்கிறது. ஒரு தடவை நம்பிக்கை வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் அது சொல்ற பொய்களையும் நம்ம சந்தேகப்பட மாட்டோம். நம்பிக்கை கிடைச்சதும் அதோட அசல் நோக்கம் ஆரம்பமாகுது. அதுதான் தேவனை விட்டு பிரித்தல். நிச்சயமா. இதுதான் 3வது படி. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இனிமே நீங்க பைபிளை தேட மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க, நேரா இந்த ஆவிகிட்ட தான் ஆலோசனை கேட்க ஓடுவீங்க. படிப்படியா தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை அறுத்துடும். கடைசி படி பயம் மற்றும் அடிமைத்தனம். இது எப்படி வேலை செய்யுது? கடைசியா எதிர்காலத்தை பத்தி பயமுறுத்துறது. உனக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி அந்த பயத்திலிருந்து தப்பிக்க நீங்க திரும்ப திரும்ப அவங்களே தேடி வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. இது ஒரு வகையான அடிமைத்தனம். வஞ்சிக்கிறது, நம்பிக்கையை பெறுறது, தேவனை விட்டு பிரிக்கிறது, கடைசியா அடிமைப்படுத்துறது. இதுதான் அவங்களோட முழுமையான செயல் திட்டம். ஆமா. ஆக வேதாகமத்தின்படி இத்தகைய ஆவிகளை தேடி போறதோ அவங்க ஆலோசனைய கேட்கறதோ தேவனுக்கு எதிரான ஒரு செயலுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, மிக தெளிவா புரியுது. எல்லா ஆதாரங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. நம்மளோட எதிர்காலத்துக்கான பதில்களுக்கோ பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கோ நாம எந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் முழுமையா சார்ந்திருக்கணும். அவர்தான் ஒரே உண்மையான வழிகாட்டி. இன்னைக்கு நாம அலசி பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்குன்னு நம்புறோம். இது நமக்குள்ளே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. வாழ்க்கையில நிச்சயமற்ற தன்மை வர்றப்போ நம்ம பதில்களுக்காக முதல்ல எங்க திரும்புறோம்? பொறுமையா காத்திருந்து தேவனிடமிருந்து வர்ற தெளிவான வழிகாட்டுதலுக்கா, இல்ல உடனடியா கிடைக்குதுன்னு தோணுற ஆனா வஞ்சகமான தகவல்களுக்கா? இத நாம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி. மறக்காதீங்க, ஜெப உதவியோ அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ நீங்க அழைக்க வேண்டிய எண் 8702777783. மீண்டும் ஒரு முறை 8702777783. நன்றி, வணக்கம்.